என்னன்னு சொல்லு திவ்யா, இல்லன்னா நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன். நிப்பாட்டிடுவேன். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க கொழுந்தனாரே? ரெண்டு வடை திட்டு வரதுக்குள்ள இது கல்யாணம் நிக்க போதா? இவங்க எங்க இருந்து வந்தால்வே? புட்டை குழப்பி விட்டுருவாளே. அப்புறம் என்ன நிச்சயிட்டு நீ அழுதுகிட்டே இருக்கா? என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேக்கா. அதுலயும் இது ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றா அவன் கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அப்புறம் இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை நான் இதுக்கு பண்ணணும். அதான் நானே நிப்பாட்டிடலாம்னு சொல்றேன். அட என்ன சுரேஷ் நீ? கல்யாண பொண்ணு எல்லா கல்யாண வீட்லயும் அழதான் செய்யும். இதுக்கு போய் யாராவது கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களா? ஏன் நீ இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணும்போது எதுக்கு அழணும்? எப்பா இஷ்டப்பட்டு பண்ணியாவளோ கஷ்டப்பட்டு பண்ணியாவளோ கல்யாணம்னா பொண்ணுக்கு அழுவ வரத்தான் செய்யும். இத்தனை வருஷம் வளர்த்த குடும்பத்தை விட்டு வரணும்னா வலிக்காதா? என்னமோ திவ்யாக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அவளை வற்புறுத்தி கல்யாணம் முடிக்க வாழ்க்கை கெடுக்கியன்னு சொல்றவ நீ. யார் சொல்லியா? இல்ல, எனக்கு அப்படிதான் தகவல் வந்துச்சு. அதுலயே நான் இவட்ட வந்து கேட்டாலும் இவ அழுதுகிட்டே இருக்கா, ஒரு பதிலும் சொல்ல மாட்டேக்கா. அதான் எனக்கு ஒரு மாதிரி கோவமாயிட்டு. அவ நல்லாத்தான் இருந்தா. அவ அப்பா வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அழுதுகிட்டு இருந்தா. நாங்களும் சமாதானப்படுத்திட்டு தான் இருந்தோம். அப்போ இந்த சமையல்காரண்ணே வடை சுட்டுருக்கோக்க வந்து டேஸ்ட் பாருங்கன்னு கூப்பிட்டாவ. அதான் ஆளுக்கு 2 பிளேட் டேஸ்ட் பார்த்து வந்து பாத்துக்க. அதுக்குள்ள நீ கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு பேசியா? என்ன இது? சாரி அண்ணி. எங்கிட்ட சாரி கேட்டு இருக்கு திவ்யாட்ட கேளு. ஆமா, இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி வாழ்க்கை ஃபுல்லா சாரி தான் கேட்கணும். ஐயா கல்யாணத்தை நிப்பாட்ட விட மாட்டாளு போலயே. திவ்யா கொஞ்சம் அந்த சைடு தள்ளி போங்க, நான் திவ்யாட்ட பேசணும். சாரி திவ்யா, யாரும் ஏதோ சொன்னது கேட்டு உன் மேல கோவமாயிட்டேன், இனி மன்னிச்சிரு. பாரு, நீ இந்த கல்யாணத்தை நினைச்சு ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன், சரியா? சரி, எங்க அப்பாவை நான் விட்டுட்டு இருந்ததே இல்லாத கஷ்டமாவே இருக்கு. கவலைப்படாத, பக்கத்துல தானே இருக்க போறாங்க, நம்ம அடிக்கடி பாப்போம். என்ன ஆனா அந்த அக்கா நம்ம கல்யாணத்துக்கு வர மும்பை, நீங்க இனி மும்பை கூட்டு போயிருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னால எங்க அப்பா பார்க்க முடியாது. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, நம்ம மொபைல் போகணும் தான், ஆனா டக்குன்னு போக மாட்டோம். நம்ம வேணா உங்க அப்பாவையும் கூட்டு போயிடலாம், சரியா? நிஜமாவா? ஆமா. சரி சரி, நீ அல்றது பாட்டிட்டு இரு. என்ன சந்தோஷமா இரு, ஸ்மைல் பண்ணு. இப்ப பாரு, பாக்க எவ்வளவு அழகா இருக்கா. நாங்க இங்க தான் இருக்கோம். சோ அண்ணி, சரி திவ்யா, நான் அப்ப பாரு. என்ன சரி, பெருசா டாடா போயிட்டு வரீங்களான்னு சொல்லியா? இப்போ கூப்பிடவா ரெண்டு பேத்தையும் மணமேடைக்கு? ப்ளீஸ் அண்ணி. சரிப்பா, பொழைச்சு போ. போற போக்க பார்த்து அந்த கல்யாணம் நடந்துரும் போலயே. அம்மா, எங்கம்மா போன நீ? எவ்வளவு நேரமா நீ தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? அது ஒண்ணும் இல்லடி, நான் போய் சாப்பிட்டு வந்தேன் பாத்துக்க. சாப்பிட்டியா? என்ன கல்யாணமே முடியல, உனக்கு யார் அதுக்குள்ள சாப்பாடு தந்தா? ஆமாடி, சமையல்காரங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுவ. அங்க போய் எல்லாம் ரெடி ஆயிட்டா, நான் டேஸ்ட் பார்க்கணும்னு கேட்டேன். முதல்ல தர முடியாதுன்னு சொன்னானுவ. பிறகு இந்த கல்யாண மண்டபத்தை உலுக்கி விடுவேன், எனக்கு அவ்வளவு பவருங்க இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் பொட்டி பம்பா அடங்கி எல்லா டிஷ்ஷையும் கொண்டு வந்து தந்தானுவ. எல்லாத்தையும் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு தான் மாறேன். ஓ, அதான் நீ ஆள காணுமோ? ஆமாடி, ஆமா, எனக்கு வயித்துல புளி கரைக்கி சொல்லி ஏதாவது பிரச்சனையாடி? இல்லம்மா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உனக்கு எவ்வளவு நல்ல மனசு, உன் கொழுந்தனுக்கு கல்யாணம் ஆகுது, அதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படியா? உன்னை மாதிரி மர்மம் வந்து உலகத்துல கிடப்பாளா? ஆமாம்மா, ஆனா என் கொழுந்தனுக்கு கல்யாணம் ஆயிட்டுனா எங்க மாமியா கொழுந்தனை விட்டு மும்பைக்கு போயிட பாத்தியா? அது நடக்காதான் எனக்கு அப்படியே பரம ஆனந்தமா இருக்குமா. ஆமா, நான் என்னைக்கு கிளம்பணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க மாமியா இந்த ஊருக்கு வந்து இறங்க நாள்ல இருந்து நீ நம்ம வீட்டுக்கு வரவே முடியல. எம்மாவா என்ன வேலை பார்த்த அப்படியே மெழுகு மதி தேஞ்சு போயிட்டா. உன் மாமியா போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு நல்ல வகை வகையா செஞ்சு போட்டு உன் உடம்பு தேத்தம் பாத்துக்க. ஆமாமா, நானும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் நல்லபடியா முடியிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு அப்புறம் தான் நிம்மதி. சரியா சொன்னாமா. வா வா, மணமேடைக்கு பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாவ. வா வா போ. ஹாப்பி